அவ்வளவு சீக்கிரம் திருஷ்டி கழியாது. என்னங்க போலீஸ் வந்திருக்கு? என்ன அன்பரசன் சார், அங்க ஒரு உசுரை காலி பண்ணிட்டு இங்க வரப்போற உசுருக்கு விழா கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்களா? ஏசி சார், பேச்சு தப்பா இருக்கு. தப்பு பண்ணவங்க கிட்ட தப்பா தானே பேச முடியும் முதலாளி. அன்னைக்கு ரகு தப்பு பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ரகுவை தப்பு தப்பா பேசி கம்பெனி விட்டு அனுப்பிட்டீங்க. ஆனா உங்ககிட்ட வேலை பாக்குற இவன் ரகுவை உலகத்தை விட்டே அனுப்பியிருக்கான். சார், இங்க வந்து யார் மேல பழி போடுறீங்க? இது நான் ரகுவை கொலை பண்ணனா? என்ன சார் விளையாடுறீங்களா? யோ இன்ஸ்பெக்டர், வந்ததுல இருந்து நானே பேசிக்கிட்டு இருக்கேன். நீ எதுக்கு வந்திருக்க? வேடிக்கை பக்கவா? நான் கொலை பண்ணலன்னு சொல்றான்ல அவன், சொல்ல அவன்கிட்ட. சார் என்ன சார் இதெல்லாம்? அன்பு, ரகுவை புதைச்ச ஸ்பாட்ல இருந்து ஆதாரம் கிடைச்சிருக்கு. ஆதாரமா? என்ன ஆதாரம்? என் மாப்பிள்ளை எதுவுமே பண்ணாதப்ப எப்படி ஆதாரம் கிடைக்கும்? வெறும் ஆதாரம் இல்ல, அன்போட டைம் இப்ப எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற ஆதாரம். என்ன இது? அதான் சொன்னேனே, அன்போட டைம். அவன் வாட்சி சேருது ரகுவை புதைச்ச ஸ்பாட்ல இருந்து கிடைச்சிருக்கு. ஏற்கனவே ரகுவ அருவாளோட துரத்தன கேஸ்ல இது அன்போட வாட்ச் தானே ப்ரூவ் ஆயிருக்கு. சார், அன்னைக்கு ஏற்காடு ஸ்டேஷன்ல அவங்க என்ன அடிச்சதுல வாட்ச் பிஞ்சு போச்சு சார். அதைத்தான் கையில கட்டி இருந்தேன். ரிசார்ட்ல ரகுவை தேடி போனப்போ அங்க விழுந்திருக்கும். நானே என் வாட்சை காணும் தேடி தான் சார் இருந்தேன். யோ இன்ஸ்பெக்டர், கேட்டியா என் கதைய? ஏற்காடு போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சப்ப இவர் வாட்ச் பிஞ்சு போச்சான். இவரு ரகுவை தேடி ஊர் முழுக்க சுத்தினப்ப அங்க விழாம கரெக்டா ரகுவை புதைச்ச இடத்துல வந்து அருந்து விழுந்திருக்கான். டேய், எங்களை பார்த்தா எப்படிடா தெரியுது உனக்கு? நீ என்ன கதை சொன்னாலும் அது அப்படியே கேட்டு போற கேன பையன் நினைச்சியா? சார் இல்ல சார். மூடுறவாயா? ஆதாரம் கிடைச்சிருக்கு. இந்த ஆதாரத்தை அடிப்படையா வச்சு ரகுவனி கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற சந்தேகத்தின் அடிப்படையில உன்னை நான் கைது செய்யறேன். யோ இன்ஸ்பெக்டர் சார், போய் கூட்டிட்டு வா அவனை. இல்ல, இவரை கைது பண்ண நான் விட மாட்டேன். இவரை ரகுவை கொலை பண்ணல சார், இவரை கொலை பண்ணல. அவன் கொலை பண்ணலனா நீ பண்ணியா? ஏசி சார், சார், உங்க அதிகாரத்தெல்லாம் என்கிட்ட காட்டாதீங்க. நான் என் வேலையை செய்ய தான் வந்திருக்கேன். அதை தடுக்கிற யாரா இருந்தாலும் அவங்க மேலயும் நடவடிக்கை எடுப்பேன். எடுங்க சார், என்ன நடவடிக்கை வேணாலும் எடுங்க. எல்லாரையும் ஜெயில புடிச்சு போடுங்க. என் புள்ளைய விட்டுருங்க, அவன் ஒண்ணும் பண்ணிருக்க மாட்டான். இங்க பாருங்க, நான் திரும்பவும் சொல்றேன், என் வேலையை பார்க்க விடுங்க. வீணா என்ன வேற மாதிரி ஆக்ஷன் எடுக்க வச்சிடாதீங்க. அன்பு, நீயா இப்ப வரியா இல்ல இங்க இருக்கிற மொத்த பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டுமா? போலாம் சார். அன்பு, கடவுளே, எங்க ஆனந்தி, நான் எந்த தப்பும் பண்ணல. நிச்சயமா இவங்களால என்ன ஒன்னும் பண்ண முடியாது. நான் திரும்ப வருவேன். நீ தைரியமா இரு.
எங்க போகாதீங்க. விழாத. தாங்காத பாரம் நான் தாங்கும் போதும் என தாங்கும் தூணாக நீதானடி. நீ தைரியமா இரு. இந்த போதும் யார் போதும் மட்டும் என விட்டு கூட்டிட்டு வாயா. நீங்காதடி. ஏங்க